ஹலோ வணக்கம். இன்னைக்கு நம்ம டேலி பிரைமில் பட்ஜெட் கண்ட்ரோல் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ பட்ஜெட் கண்ட்ரோல் அப்படிங்கிறத பற்றி நான் பார்க்குறதுக்கு முன்னாடி நான் வந்து ஏற்கனவே ஒரு பட்ஜெட் வந்து போட்டிருக்கேன். எவ்வளோ செலவு பண்ணியிருக்கேன், அதுக்கப்புறம் எவ்வளோ க்ளோசிங் பேலன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத இங்கே ஷோ பண்ணுது பாருங்கள். ஆக்சுவலாக நான் ஃபிக்ஸட் அசட்ஸ்க்காக என்ன பண்ணியிருக்கேன், 1,00,000 வந்து பார்த்தீங்கன்னா 1/4/2020லேருந்து 31/3/2021 வரைக்கும் நான் என்ன பண்ணியிருக்கேன், 1,00,000 ஃபிக்ஸட் அசட்டுக்கு நான் வந்து பட்ஜெட் நிர்ணயிச்சிருக்கேன். அதாவது அதுக்குள்ளே நான் செலவு பண்ணணும். இன்கேஸ் நான் எவ்வளோ செலவு பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத நான் வந்து என்ன பண்ணணும், அப்போ நான் பட்ஜெட்டை நான் செக் பண்ணுறதுக்காக நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன், பட்ஜெட்டை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ்க்கு வந்து 1,00,000 நான் வந்து அலாட் பண்ணியிருக்கேன். நான் வந்து எண்ட் ஆஃப் தி 1/4/2020லேருந்து 31/3/2021 வரைக்கும் நான் எவ்வளோ செலவு பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸில் 90,500 செலவு பண்ணிட்டேன். ஸோ பாக்கி எனக்கு எவ்வளோ பேலன்ஸ் இருக்குது, 9,500 எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன இருக்குது, பேலன்ஸ் இருக்குது. அதே மாதிரி ஃபிக்ஸட் அசட்டில் 77,000 செலவு பண்ணிட்டேன். பாக்கி 23,000 என்ன இருக்குது, எனக்கு பேலன்ஸ் இருக்குது. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணுறோம், பட்ஜெட் கண்ட்ரோலை செட் பண்ணக்கூடிய ஆப்ஷன்ஸ். ஸோ இதை எப்படி நம்ம செட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி நான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம், நம்மகிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 விதமான பிரான்ச்சஸ் இருக்குதுன்னு வச்சுங்களேன். அந்த 2 விதமான பிரான்ச்சஸ்க்கும் என்ன பண்ண போகிறோம், நம்ம எக்ஸ்பென்சஸ்க்கு மட்டும் என்ன பண்ணுறேன், நான் ஒரு பட்ஜெட் ஃபிக்ஸ் பண்ணுறேன். ஸோ அந்த பட்ஜெட்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம செலவு பண்ணியிருக்கோமா அப்படிங்கிறத எண்ட் ஆஃப் தி இயரில் நம்ம செக் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு நியூவாக கம்பெனி க்ரியேட் பண்ணிப்போம். ஸோ நம்ம பட்ஜெட் கண்ட்ரோலுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நான் என்ன பண்ண போகிறப்போ நியூ கம்பெனி ஒன்று க்ரியேட் பண்ணுறேன். ஸோ அதுக்கு என்ன பண்ணுறேன், நான் பட்ஜெட் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறேன், கம்பெனி நேம் க்ரியேட் பண்ணுறேன். கண்ட்ரோல் ஏ கொடுத்து சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் எந்த ஆப்ஷன்ஸும் நம்ம எனேபிள் பண்ணணும்னு தேவையில்லை. ஜஸ்ட் கிரியேட் போகிறேன். கிரியேட்டில் போயிட்டு நான் என்ன பண்ணுறேன், பட்ஜெட் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸை பார்க்குறேன். ஸோ பட்ஜெட் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ் இங்கே இல்லை. ஸோ அப்போ என்ன பண்ணுறோம், நம்ம நேராக மேலே போயிட்டு மாஸ்டர் கிரியேஷனில் பட்ஜெட் அப்படின்னு டைப் பண்ணுறேன். பட்ஜெட் ஆப்ஷன்ஸ் வந்துருச்சு. இப்போது இது என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இயர்லி பட்ஜெட் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். இயர்லி பட்ஜெட் ஃபார் பிரான்ச்சஸ். ஸோ பிரான்ச் ஆஃபீஸஸ்க்கு நான் என்ன பண்ண போகிறேன், ஒரு இயர்லி பட்ஜெட்டை க்ரியேட் பண்ண போகிறேன். எந்த டியூரேஷனில் 1/4/2020லேருந்து 31/3/2020. ஸோ 1 இயர்க்கான பட்ஜெட். ஸோ குரூப் எதெல்லாம் நான் சூஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னா, கண்ட்ரோல் எஸ் கொடுத்துக்கிறேன். இங்கே என்ன பண்ண போகிறேன், நான் ஆல்ட் சி கொடுத்து நியூவாக என்ன பண்ண போகிறேன், குரூப் க்ரியேட் பண்ண போகிறேன். 1 பிரான்ச் ஆஃபீஸ் 1. ஸோ அதை ப்ரைமரியில் கொடுத்துக்கிறேன், அது எக்ஸ்பென்சஸில் கொடுத்துக்கிறேன். ஸோ எக்ஸ்பென்சஸ் அப்படின்னா இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ், டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் எல்லாமே வரணும் அப்படிங்கிறனால நான் என்ன பண்ணுறேன், இந்த இடத்துல நான் ப்ரைமரியை கொடுத்துட்டு எக்ஸ்பென்சஸ் கொடுத்துட்டேன். இது வந்து நமக்கு கிராஸ் ப்ராஃபிட்டை அஃபெக்ட் பண்ணணுமா அப்படின்னு கேட்குது. கண்டிப்பாக பண்ணணும். ஸோ கண்ட்ரோல் எஸ் கொடுத்துக்கிறேன். கண்ட்ரோல் ஏ கொடுத்துட்டு சேவ் பண்ணிக்கிறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா க்ளோசிங் பேலன்ஸ் அண்ட் அனதர் ஒன்று வந்து நெட் ட்ரான்சாக்ஷன்ஸ். க்ளோசிங் பேலன்ஸ்னால் இப்போ 1,00,000 நம்ம நிர்ணயிச்சிருக்கோம் அப்படின்னா, எண்ட் ஆஃப் தி இயரில் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக இப்போ 1,00,000 நான் நிர்ணயிச்சிருக்கேன் அப்படின்னா பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத நமக்கு எக்ஸாக்டாக காமிக்கும். ஆன் நெட் ட்ரான்சாக்ஷன் அப்படின்னா நம்ம வந்து வரவு செலவு, அதாவது கிரெடிட் எவ்வளோ இருக்குது, டெபிட் இருக்குது, ரெண்டுத்தையும் சேர்த்து கால்குலேட் பண்ணி நமக்கு ஆன் நெட் ட்ரான்சாக்ஷனில் காமிக்கும். ஸோ நான் என்ன பண்ணுறேன், நான் க்ளோசிங் பேலன்ஸை யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ க்ளோசிங் பேலன்ஸில் நான் பிரான்ச் ஆஃபீஸ்க்கு எவ்வளோ யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா 1,00,000 நான் நிர்ணயிக்கிறேன். அதே மாதிரி என்ன பண்ணுறேன், ஆல்ட் சி யூஸ் பண்ணிவிட்டு பிரான்ச் ஆஃபீஸ் 2ன்னு சொல்லிட்டு ஒன்று கிரியேட் பண்ணுறேன். அதுவும் அண்டர் பிரைமரி எக்ஸ்பென்சஸ். ஸோ டஸ் இட் அஃபெக்ட் கிராஸ் ப்ராஃபிட், எஸ் கொடுத்துக்கிறேன். கண்ட்ரோல் ஏ கொடுத்து சேவ் பண்ணுறேன். ஸோ க்ளோசிங் பேலன்ஸ் இதுக்கும் நான் பண்ணேன், 1,00,000 நினைக்கிறேன். சேவ் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதுலேயே என்ன பண்ணலாம், எந்தெந்த லெட்ஜருக்கு பர்டிகுலராக இந்த பட்ஜெட் வந்து அப்ளிகபிள் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணலாம், அதுவும் நம்ம கிரியேட் பண்ணிவிட்டு நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா நம்ம லெட்ஜரை சூஸ் பண்ணலாம். நான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா எக்ஸ்பென்சஸ் கீழே கிரியேட் பண்ணுற எல்லா லெட்ஜருக்கும் இது அப்ளிகபிள் அப்படிங்கிறனால நான் என்ன பண்ணுறேன், இந்த இடத்துல நான் வந்து லெட்ஜருக்கு நோ கொடுத்துட்டு சேவ் பண்ணிவிட்டேன். இப்போ என்ன பண்ணுவோம், நம்ம ட்ரான்சாக்ஷனுக்கு போவோம். ஸோ நேராக என்ன பண்ணுறேன், நான் வவுச்சர் போகிறேன். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம், நம்ம ஒரு கேபிட்டல்கிட்டேருந்து ஒரு 5 lakhs ரிசீவ் பண்ணுவோம். கேபிட்டல் அக்கௌண்ட், கண்ட்ரோல் ஏ கொடுத்து சேவ் பண்ணுறேன்.
கேஷ். ஸோ இப்போ நம்மகிட்ட 5 லட்ச ரூபா இருக்குது. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், செலவு பண்ண போகிறேன் பிரான்ச் ஆஃபீஸ்க்கு தனியாக. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பிரான்ச் ஆஃபீஸ் 1க்கு தனியாக 2க்கு தனியாக நான் என்ன பண்ண போகிறேன், எக்ஸ்பென்சஸ் டிஃப்ரெண்ட் டைப்பில் நான் என்ன பண்ண போகிறேன், பே பண்ண போகிறேன். ஸோ F5 ப்ரெஸ் பண்ணிக்கிட்டோம். பேமெண்ட்டில் Alt C யூஸ் பண்ணிவிட்டு டெலிஃபோன் எக்ஸ்பென்சஸ் பிரான்ச் ஆஃபீஸ் 1. ஸோ பிரான்ச் ஆஃபீஸ் 1ங்கிறத கொடுத்துக்கிட்டேன். ஸோ இப்போது பிரான்ச் ஆஃபீஸ் 1க்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ணுறேன், நான் ஒரு 5000 rupees நான் செலவு பண்ணுறேன். கேஷாக பே பண்ணுறேன். அடுத்து Alt C யூஸ் பண்ணிவிட்டு டெலிஃபோன் எக்ஸ்பென்சஸ் பிரான்ச் ஆஃபீஸ் 2. ஸோ பிரான்ச் ஆஃபீஸ் 2 Ctrl A கொடுத்து சேவ் பண்ணுறேன். சேவ் பண்ணிவிட்டு இங்கே வந்து நான் என்ன பண்ணுறேன், அவங்களுக்கு ஒரு 7500 நான் பே பண்ணுறேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 1/4 நடக்குது. ஸோ எகெயின் என்ன பண்ணுறேன், F2 ப்ரெஸ் பண்ணி 5வது மாதத்துக்கான டிரான்சாக்ஷனை நான் போடுறேன். Alt C ஸ்டேஷ்னரி எக்ஸ்பென்சஸ் பிரான்ச் 1 ஒரு 2500 வச்சுப்போம். எகெயின் DR ப்ரெஸ் பண்ணுறேன். Alt C யூஸ் பண்ணிவிட்டு ஸ்டேஷ்னரி எக்ஸ்பென்சஸ் பிரான்ச் 2. ஸோ Ctrl A கொடுத்து சேவ் பண்ணுறேன். அங்கே ஒரு 3000 rupees நான் போடுறேன். கேஷ். ஸோ எகெயின் F2 16/2020 Alt C salary branch office 2 15,000. again DR salary. ஸோ அதில் branch office 2ன்னு கொடுக்க மறந்துட்டோம். ஓகே, நோ ப்ராப்ளம். ஸோ Ctrl A கொடுத்து சேவ் பண்ணுறேன். ஸோ இது எக்ஸைஸ் தானே, நாட் ரியல் அக்கௌண்ட் இல்லையா, அக்கௌண்ட் இல்லை. ஸோ சேவ் பண்ணுறேன். எகெயின் F2 ப்ரெஸ் பண்ணுறேன். 17/2020. ஸோ சேலரி 10,000. எகெயின் DR சேலரி பிரான்ச் ஆஃபீஸ் 10,000. எகெயின் DR telephone expenses 1500. again DR telephone expenses branch 2 1500. ஸோ இதை மாதிரி நம்ம என்ன பண்ணுவோம், டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் டிரான்சாக்ஷன் போட்டுட்டேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பிரான்ச் ஆஃபீஸ்லேயும் நம்ம வந்து எவ்வளோ நம்ம ஆக்சுவலி நம்ம வந்து க்ளோசிங் பேலன்ஸ் 1 லட்சம் போட்டிருக்கோம். இது வரைக்கும் நம்ம எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம், பேலன்ஸ் க்ளோசிங் அமௌண்ட் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஸோ பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம செலவு பண்ணியிருக்கோமா இல்லை அதிகமாக செலவு பண்ணியிருக்கோமா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறேன், நான் நேராக டிஸ்பிளே மோர் ரிப்போர்ட் போகிறேன், ட்ரையல் பேலன்ஸ் போகிறேன். இங்கே என்ன பண்ணுறேன், நான் Alt C அதாவது நியூ காலம் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிவிட்டு இந்த குறிப்பிட்ட பீரியட், இப்போ எக்ஸாம்பிள் நான் என்ன பண்ணுறேன், இந்த இயர்லிக்கே பார்க்குறேன். 31/3/2021 வரைக்கும் பார்க்குறேன். மெத்தட் ஆஃப் ஸ்டாக் வேல்யூவேஷன் இல்லை, டிஃபால்ட்டு. ஸோ இங்கே என்ன பண்ணுறோம், இயர்லி பட்ஜெட் ஃபார் பிரான்ச்சஸ் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டு ஷோ வேரியேஷனில் எஸ் கொடுத்துட்டு என்ன பண்ணுறோம், ஜஸ்ட்டு என்டர் தட்டுறோம். இங்கே ஆட்டோமேட்டிக்காக பாருங்கள் நம்ம எவ்வளோ செலவு பண்ணியிருக்கோம் அப்படின்னு. இப்போ பிரான்ச் ஆஃபீஸ்க்கு டோட்டலாக நம்ம என்ன எவ்வளோ யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா 34,000 செலவு பண்ணியிருக்கோம். பாக்கி நமக்கு 66,000 பேலன்ஸ் இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இங்கே வந்து 37,000 நம்ம செலவு பண்ணியிருக்கோம். பாக்கி 63,000 வந்து பார்த்திங்கன்னா பேலன்ஸ் இருக்குது. ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம Alt F1 யூஸ் பண்ணோம்னா இந்த பிரான்ச் ஆஃபீஸில் என்னென்ன மாதிரியான லெட்ஜர் மூலயமா நம்ம வந்து பார்த்திங்கன்னா அந்த அமௌண்ட்டை செலவு பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற டீட்டெயில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஷோ ஆகுது. ஸோ அப்போ நம்ம பட்ஜெட்குள்ளேயே நம்ம செலவு பண்ணுறோமா இல்லை பட்ஜெட்டை தாண்டி செலவு பண்ணுறோமா அப்படிங்கிறத இங்கே வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணுறோம், நம்ம செக் பண்ணுறதுக்கு இந்த பட்ஜெட் கண்ட்ரோல் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு இதில் எதாவது சந்தேகம் இருந்ததுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.